ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் கூட இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை நான் வாசித்து நம்ம ஜெபிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். இந்த இடத்துல லேயாள் அப்படிங்கிற ஒரு சகோதரியை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கை எல்லா விதங்களிலுமே அற்பமாக எண்ணப்படுகிற சூழ்நிலை. காரணம், அவருடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்தது. அவருடைய கண் கூச்ச பார்வையாக இருந்ததுனால எல்லாரும் அவளை வேறு மாதிரி பார்க்குறாங்க, அற்பமாக நினைக்கிறாங்க. அப்பாவும் என்ன நினைக்கிறாரு, இப்படிப்பட்ட பிள்ளை எனக்கு பிறந்துருச்சே அப்படின்னு சொல்லி அதை குறித்து அற்பமாக நினைக்கிறார். சகோதரியும் அவருடைய வாழ்க்கையில் அற்பமாக நினைக்கிறார். திருமணம் முடித்த கணவன் கூட இந்த லேயாளை ரொம்ப அற்பமாக நினைக்கிறான். இவளை விரும்பவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அவளை தான் ஆசீர்வதித்தார்னு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன? அற்பமாக எண்ணப்பட்டால் அவளை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, யார் அற்பமாக நினச்சாலும் சரி, இவள் கர்த்தரை துதிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் கர்த்தருக்கு அவளுக்கு உள்ளதான உறவையும் அவள் சரியாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்ததுனால அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்தது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. அநேகரால் அற்பமாக எண்ணப்படுகிறோம். இவரெல்லாம் ஒரு ஆளா, இவங்கெல்லாம் முன்னேறிடுவாங்களா, இவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுருவாங்களா, இப்படி அநேகர் நம்மளை தூசிக்கிறதற்கும் அற்பமாக எண்ணுகிறதற்கும் வாய்ப்பாக இருக்குது. இதற்கு நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்கிறது சரியான காரியம் கிடையாது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரை நம்ம நோக்கி பார்த்தோன்னா, நம்ம செய்ய வேண்டிய காரியம், ஜெபிக்க வேண்டிய காரியத்தை ஜெபிப்போம், ஆராதிக்க வேண்டிய காரியங்களை ஆராதிப்போம், தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துவோம். நாம் செய்ய வேண்டியதை செய்யும்போது நாம் அற்பமாக எண்ணப்படுகிறதை கர்த்தர் நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தர முடியும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக.